அண்மைச் செய்தி. நிலவிலிருந்து பாறை மற்றும் மண்ணை பூமிக்கு கொண்டு வரும் சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்யும் இஸ்ரோவின் திட்டத்திற்கும் பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. நிலவிலிருந்து பாறை மற்றும் மண்ணை பூமிக்கு கொண்டு வரும் சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்யும் இஸ்ரோவின் திட்டத்திற்கும் பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. நிலவில் இருந்து பாறை மற்றும் மண்ணை பூமிக்கு கொண்டு வரும் சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்யும் இஸ்ரோவின் திட்டத்திற்கும் பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜீவபாரதி, விவரங்களை பதிவு பண்ணலாம். சற்று நேரத்திற்கு முன்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக நம்ம செய்தியை பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக தற்போது பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் விரிவாக சொல்லிட்டு இருக்காரு. அதுல விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல சந்திராயன் 4 திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனுடைய மொத்த மதிப்பானது கிட்டத்தட்ட 2104 கோடி ரூபாய் அளவுக்கான அந்த ஒப்புதலானது தற்போது வழங்கப்பட்டிருக்கு. இதுல என்னன்னா, தொடர்ச்சியாக அறிவியல் ரீதியாக பல விஷயங்களுக்கு மோடி தலைமையிலான அரசாங்கம், இரண்டாவது அரசாங்கம் பல அறிவிப்புகள், பல முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அதுல சந்திராயன் 3, அதே போல மார்ஸுக்கு தொடர்ச்சியா இந்த விண்கலங்கள் அனுப்புறது தொடர்பான அறிவிப்புகள்லாம் வெளியாகிட்டு, தற்போது இந்த 3வது மோடி அரசாங்கத்துல இத்தகைய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை தற்போது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.